ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை திருமலையில் நடைபெறக்கூடிய டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமானது வழக்கமான ஒன்று தான். 2024 வருஷத்தோட முதல் டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமானது ஜனவரி 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு நடந்தது. சீனியர் சிட்டிசன்ஸோட வயதை குறைக்கிறது, 300 ரூபா தரிசன டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்கறது, அதே போல் அயோத்தி ராமர் கோவிலில் திருமலையோட பிரசாதம்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களை டிடிடியோட இஓ ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் கூறியிருக்கார். எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணி சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டிடிடி குறித்த ஒவ்வொரு தகவல்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமானது ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறது தான் வழக்கம். ஆனால் இந்த மாதம் மட்டும் 9 மணியிலிருந்து காலை 10:20 வரைக்கும் டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் போச்சு. 26 காலர்களுக்கு டிடிடியோட இஓ ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் முன்கூட்டியே சில பல அறிவிப்புகளும் ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் வெளியிட்டிருக்கார். காலர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் முன்னாடி டிடிடி இஓ சில பல அறிவிப்புகளை வெளியிட்டார். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய ஆஸ்தான மண்டபத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் டிடிடியோட இந்து தர்ம பிரச்சார பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 நாள் தர்ம சதாக்களை ரொம்ப சுமூகமாக நடத்தணும், அதை விரிவான ஏற்பாடுகள் செய்யுங்கன்னு சொல்லி அங்கிருந்த அதிகாரிகளை டிடிடி இஓ ஏவி தர்மா ரெட்டி கேட்டுக்கிட்டார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து பீடாதிபதிகளையும் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான அகாமடேஷனோட பெருமாளுடைய தரிசனமும் காட்டணும்னு சொல்லி அங்கிருந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. சனாதன இந்து தர்ம பிரச்சாரத்தை தொடர மத தலைவர்களோட ஆலோசனைகள், அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் முக்கியமானதாக இருக்குது. அதற்காக அஃபீஷியல்ஸையும் சீனியர் அஃபீஷியல்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி சில குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் கூறினார். அயோத்தியில் புதுசாக கட்டி இருக்கக்கூடிய ராமர் கோவிலில் ராமர் பிரதிஷ்டை தினத்தன்று அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காகவே 25 கிராம் வெயிட் உள்ள 1 லட்சம் லட்டுகள் விநியோகிக்கப்படும்னு ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் கூறியிருக்கார். ஜனவரி 15ஆம் தேதி டிடிடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பரேடு மைதானத்தில் ஸ்ரீ கோத கல்யாணம் நடத்துறதுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு செஞ்சிருக்கதாகவும் அறிவிப்பு கொடுத்தார். ஜனவரி மாதம் திருமலையில் நடைபெறக்கூடிய ஸ்ரீவாரி பர்வேட் உற்சவத்துக்கும் அதே போல் ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டிக்கும் பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் சொல்லி ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் கூறினார். அடுத்ததாக டிடிடியோட இஓ பக்தர்களின் கேள்விகளுக்கு பதில் சொன்னார். டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நடந்த வைகுண்ட துவார தரிசனத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தீங்க. நாங்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் சொல்லிட்டு பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு பக்தர்கள் டிடிடி இஓ சார்கிட்ட அவங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதற்கு அவர் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சார்பாக நன்றியையும் தெரிவிச்சிட்டார். அதே போல் மற்றொரு காலர் வைகுண்ட துவார தரிசனத்திற்கு நான் வந்திருக்கும் பொழுது சில ஹால்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தது, அதில் வெயிட்டிங் ஹாலில் எங்களெல்லாம் அமர வைக்காமல் வெளியிலேயே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்லி டிடிடி இஓ கிட்ட கேட்டுக்கிட்டார். உடனடியாக அங்கே இருக்க அதிகாரிகள் இதை நோட் பண்ணிக்கிட்டாங்க. அதன் மீது வருங்காலங்களில் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியும் ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் கூறினார். அதே போல் சில காலர்ஸ் சப்தகிரி போன்ற பல ரெஸ்ட் ஹவுஸ்களில் இருக்கக்கூடிய ரூம்களில் கீசர் ஒர்க் பண்ணல, சுடுதண்ணி பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்கன்வீனியன்ட்டை தெரிவித்தாங்க. அதற்கு சாரி சொன்ன ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் உடனடியாக சரி செய்கிறோம், சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸும் வேகமாக ரினோவேட் பண்ண இருக்கிறோம், இன்னும் கல்யாணி காட்டேஜ் போன்ற பழைய ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வேகமாகவே நாங்கள் ரினோவேட் பண்ணிடுவோம் சொல்லி உறுதி கொடுத்துருக்கார். அதே போல் விஜயநகரத்தை சேர்ந்த ஒரு பக்தர் ஃபோன் பண்ணும் பொழுது 300 ரூபா தரிசன டிக்கெட்டை நீங்கள் ஏன் ஆஃப்லைன்லையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். ஏற்கனவே ஆஃப்லைனில் கொடுக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் ஆன்லைனுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போது ஆன்லைன் மூலமாக நாங்கள் இஷ்யூ பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்லைனில் 300 ரூபா தரிசன டிக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதையும் தெரிவிச்சிட்டார். இன்னொரு காலர் ஃபோன் பண்ணும் பொழுது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான வயது 65 இருக்குது, 60 வயதுக்கு மேலேயே பலரும் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான வயதை 65லேருந்து 60 குறைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். அதற்கு பதில் சொன்ன இஓ அவர்கள் இது கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் சொல்லி அந்த பக்தர்கிட்ட தெரிவிச்சிட்டார்.
எப்பவும் 1 மணி நேரம் மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த டயல் யுவர் ஈஓ ப்ரோக்ராம் ஆனது இன்னைக்கு 1.5 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் நடந்தது. பக்தர்களுக்கும் எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சில பக்தர்கள் எழுதி வச்சுட்டு ஒரு லேடியெல்லாம் பார்த்தோம்னா 6 பாயிண்ட் அடுத்தடுத்து சொல்லிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஈஓ அவர்கள் தனி பேப்பரில் குறிச்சிக்கிட்டார். அவங்க காலை கட் பண்ண உடனே ஒவ்வொரு கேள்விக்கும் நிதானமாக நிறுத்தி பதில் சொன்னார். இதே போல் இன்னொரு பக்தரும் 4-5 கேள்விகள் கேட்டார். அதற்கும் நிறுத்தி நிதானமாக ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் பதில் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாஹிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டிடிடி குறித்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். திருமலை திருப்பதி குறித்து உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.